2026ஆம் ஆண்டின் முதல் நாள் சூரியன் ஒளிர்ந்தும் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. கிருஷ்ணா என்ற சிறுவன் தனது வீட்டின் தோட்டத்தில் விளையாடும் போது குடிசை அருகில் ஒரு சிறிய பூனைக்குட்டி அழுது கொண்டிருப்பதை கண்டான். "ஏன் அழுகிறாய் பூனைக்குட்டி?" என்று கிருஷ்ணா கேட்டான். "நான் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தேன். நான் திரும்பி பார்க்கும் போது என் தாயை காணவில்லை. எனக்கு மிகவும் குளிராகவும் இருக்கிறது" என்று பூனைக்குட்டி பதிலளித்தது. கிருஷ்ணா தயவுடன் தனது ஜாக்கெட்டை பூனைக்குட்டி மீது போட்டு அதை பாதுகாப்பாக ஓர் இடத்தில் வைத்தான். "நீ என் தோட்டத்தில் பாதுகாப்பாக இருக்கலாம். பிறகு நாம் உன் தாயை கண்டுபிடிப்போம்" என்று சொல்லி அதற்கு உணவளித்தான். கிருஷ்ணா தனது நண்பர்களை அழைத்து அனைவரும் சேர்ந்து தாய் பூனையை தேடினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு தாய் பூனையை கண்டுபிடித்து மகிழ்ச்சியுடன் மீண்டும் பாசமுடன் சேர்த்தது. "நீங்கள் அனைவரும் செய்த உதவியதால் நான் மீண்டும் சந்தோஷமாக இருக்கிறேன்" என்று தாய் பூனை கூறியது. கிருஷ்ணா மகிழ்ச்சியுடன் சிரித்தான். புதிய ஆண்டு என்பது பரிசுகளுக்காக அல்ல, உதவி செய்யும் நற்செயல்களுக்காக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அந்த நாள் கிருஷ்ணாவுக்கும் நண்பர்களுக்கும் மனதில் இன்றும் நினைவாக நிலைத்தது. 2026ஆம் ஆண்டின் முதல் நாள் நன்றியையும் உதவியையும் பகிர்ந்த ஒரு நாளாக அமைந்தது. நேரி, புதிய ஆண்டில் நாமெல்லாம் நல்வழி காட்டியும் அன்பும் உதவியும் பரிமாறினால் உலகம் சிறந்ததாகும்.